ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவார்கள் இந்த வார்த்தையின்படியே இந்த சமூகத்தில் மீண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள், எங்கள் நோய்கள், எங்கள் வியாதிகள், எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்லதொரு ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்லதொரு சுகத்தை கொடுத்து, இந்த நாள் காலையிலே நாங்கள் எழுந்திருக்கும்படி செய்திரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாசியிலே சுவாசத்தை உண்டு பண்ணினீரே, அதை நிரந்தரமாக்கி தந்தீரே, ஸ்தோத்திரம். இருதயத்தை இயல்பாக துடிக்க வைத்தீரே, மக்கு நன்றி. பிளட் ப்ரெஷரை நார்மலாக வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி. எங்களுடைய சுகர் லெவலை நார்மலாக வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. இயங்கும்படி கால்களை பலப்படுத்தியிருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். கைகளை பயன்படுத்தும்படியான கிருபை தந்திருக்கிறே, ஸ்தோத்திரம். வேலைக்கு போகிற உழைக்கிற கிருபை தந்திருக்கிறே, அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா ஊழியத்திற்காக, நீர் கொடுத்த பெற்றோருக்காக, நீர் கொடுத்த கணவன் மனைவிக்காக, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, நீர் கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக, அவருடைய கல்விகளுக்காக, அவருடைய தேர்ச்சிகளுக்காக, அவருடைய வாழ்வியலுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இல்லத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வாகனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றது. ஆண்டவரே, எங்களுடைய திறமையோ, எங்களுடைய அறிவோ, எங்களுடைய பலனோ, எங்களுடைய சுயமோ அல்ல. எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை, இன்னும் தரப்போகிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நல்லதொரு செய்தியோடு கூட எங்களை சந்திக்க நீர் வந்திருக்கிறீர். யோபுவை சந்திக்க வந்த ஆண்டவர், ஆதாம் ஏவாளை சந்திக்க வந்த ஆண்டவர், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ணவேலே அவனோடு கூட இடைப்பட்டேன் ஆண்டவர். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசனம் ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்கி வரட்டும். நாங்கள் உங்களுடைய பிரசனத்தோடு தேவ வசனத்தை கேட்க வேண்டும். உங்களுடைய ஆவியோடு உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும். சுவாமி இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்கி வரணும். பிரத்யேகமாக உம்முடைய உடலை ஆண்டவரே, உம்முடைய உருவத்தை, உம்முடைய சரீரத்தை, உம்முடைய ஆடையை நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தாவே, உடைய தழும்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கு பிரத்யேகமாக நீர் காட்சி அளிப்பீராக, இன்று செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை என்ற பாடலின் ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலும் சாட்சியுடைய பட்டயத்தினாலும் வேதத்தினாலும் இப்பொழுதே தீக்கரையாக்குவீராக. ஆண்டவரே, நெருப்பிலே போட்டு கடலின் ஆழத்திலே தள்ளி மாண்டு போக செய்வீராக. எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் தடையாயிருக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. என்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகளாலே குணமடைய செய்வீராக. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை, திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்வையும், திருமணத்தில் முறிவில் காணப்படுகிறவர்கள் இணையும்படியானோ கிருபையும் தருவீராக. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ, என்னென்ன தாமதங்கள் இருக்கிறதோ, அவையெல்லாம் இந்த நாளிலே நிறைவேறும்படியான கிருபையை தார். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அமலேக்கர்களையும், கோலியாத்துகளையும், அகித்தோப்பியல்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எல்லா இசபேலின் ஆவிகளே இயேசுவின் இரத்தத்தினாலே இப்போதே நிர்மலமாக்குவீராக. அடிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, மனித முயற்சிகளை இயேசுவின் வல்லமையினாலே கத்த நிக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவர், எல்லா பலவீனங்கள், நோய்கள், கேன்சர்கள், சிறுநீரக பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். எல்லா கட்டிகளும், எல்லா கேன்சரும் இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக. கண்களிலே, காதுகளிலே, வாயிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. செவிகளிலே கர்த்தருடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். வெற்றிக்கோ அல்லது வேர்ட்டின் அல்லது தண்டுவிடம் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், அல்லது ஸ்பைன்ல பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், கால் வலியிலே, கழுத்து நரம்புகளில் ஏற்படுகிற கோளாறுகளிலே இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குவீராக. மூளை மண்டலத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் ஜெயம் வரட்டும். ஆண்டவரே, தோல்வி எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல விதமான நல்ல தேர்வுள்ள நல்ல படிப்பினை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தையும், தேசத்தில் இருக்கிற ஊழியர்களையும், எங்கள் ஆலயங்களையும், எங்கள் எல்லா ஆயர்களையும், எல்லா போதகன்மார்களையும், எல்லா மிஷனரிகளையும் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம நேற்று 121 சங்கீதத்தை பார்த்தோம். ஆவியானவர் நடத்துதல் படியே நம்முடைய ஜெபங்கள் நடந்து வருகிறது. நல்லா தெரியுது அது. அதனால தான் இன்றைக்கு இன்னும் முக்கியமான ஒரு சங்கீதம், அதாவது நாம் தினந்தோறும் பயன்படுத்த வேண்டிய சங்கீதம். நான் 3 சொன்னேன். அது 1 121, 2 91, இன்னொன்று 23. இவைகளை நாம் இந்த வாரங்களில் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இதுதான் நமக்கு பெலனாக, ஜீவனாக, அடைக்கலமாக, பாதுகாப்பாக, நம்முடைய ஆத்துமத்துக்கு வெளியேறு பெற்றதாக இருக்கிறது. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, உலகிலே அதிகம் படிக்கப்பட்ட, அதிகம் தியானிக்கப்பட்ட ஒரு பகுதி எது என்று சொன்னால், உலகத்திலே நிறைய பேர் எதை படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது 91 சங்கீதம் தான். சாம் 91 தான் உலகத்திலே, இன்டர்நேஷனல் லெவல்ல. அதனாலதான் இதற்கு ஒரு பெரிய வலிமை, இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதனால இதை நாம கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொண்டாதான், இதனுடைய ஆழத்தை அறிந்து கொண்டாதான். நான் அடிக்கடி நிறைய நேரம் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கும் கூட ஆவியானவர் சில குறிப்புகளை, ஒரு 3 குறிப்புகளை முதல் 2-3 வசனங்களிலே வைத்து உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இது தொடர்ச்சியாக நாம இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கலாம். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே சொன்னதுதான். ஒருவேளை புதிதாக இணைந்திருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். யூதர்கள் பொறுத்தவரையில, எபிரேயர்கள் பொறுத்தவரையில, பழைய ஏற்பாட்டு
ஆட்கள் பொறுத்த வரையில இதை அவசியம் ஒரு முறையாவது சொல்லிவிடுவார்கள். பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒரு முறையாவது சொல்லிவிடுவார்கள். அவசரம் என்றால் 3 முறை, காலை, மதியம், இரவு 3 முறை நிச்சயம் சொல்லுவார்கள். மிகவும் ஒரு 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 அவசரம் என்று சொன்னால், அல்லது அழிவு என்று சொன்னால் என்ன செய்யணும்னா 5 முறை நாம் சொல்ல வேண்டும். ஆபத்து அப்படின்னு சொன்னா, அதாவது மரணமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 7 முறை நாம் சொல்ல வேண்டும். ஸோ நீங்க அதை நல்லா கவனிச்சுங்க. நீங்க அந்த வார்த்தைகளை விட்டுருங்க. 1 முறை, 3 முறை நம்முடைய ஜெபத்திற்கேற்ப, நம்முடைய வேண்டுதலுக்கேற்ப, நம்முடைய தேவைக்கேற்ப, ஒருவேளை நம்முடைய தாமதத்திற்கு ஏற்ப, அல்லது நம்முடைய என்ன சொல்ல, சில பேர் சொல்லுவாங்க, என் ஜெபமே கேட்கலங்க ஐயா, எல்லாம் என் மடியிலே வந்து விழுது, ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை என்று சொல்லி நம்ம குறை கூறுவதில் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் சொல்றேன், 100% சொல்றேன், இதை நீங்க சொல்லி இதனுடைய அர்த்தத்தோட கூட ஆண்டவரிடத்துல முறையிடுவீங்கன்னா, பேசுவீங்கன்னா, ஜெபிப்பீங்கன்னா, நான் சொல்றேன் 100% நிச்சயம் 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 பதில் வரும் வரும். அது நிச்சயம். அது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சத்தியமாக இருக்கிறது. சரி, முதல் வசனம். சரி, இது நான் உங்களுக்கு சொன்னேன், இதை யார் எழுதினார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அநேகர் அநேக விதமாக சொல்கிறார்கள். சிலர் மோசே எழுதின சங்கீதம் என்று சொல்கிறார்கள், சிலர் தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்கிறார்கள், சிலர் 121ஆம் சங்கீதம் எழுதின ஆக்கியோன் எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள், 27ஆம் சங்கீதம் எழுதின ஆக்கியோன் என்று சொல்கிறார்கள், 31ஆம் சங்கீதம் எழுதின ஆக்கியோன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆவியானவர் நம்மை போன்ற அபலைகளுக்கு எழுதி கொடுத்த சங்கீதம் என்று சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட. ஆவியானவரே, ஏன்னா இது முழுவதும் ஆவியானவர் எழுதி கொடுத்தது தான். பைபிள், முழு பைபிளும் ஆவியானவர் எழுதி கொடுத்தது தான். பிரத்யேகமாக சில சங்கீதங்களும் பாடல்களும் வசனங்களும் ஆவியானவர் விசேஷமாய் நமக்கு எழுதி கொடுத்தது. சரி, இதுல முதலாம் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல். நான் வேகமாக தான் சொல்ல போகிறேன், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாய் தெரியும் யார் அந்த உன்னதமானவர். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களிலே உன்னதமானவரின் நிழலில் ரூத்தை பற்றி சொல்லும் பொழுது போவாஸ் சொல்லுகிறார், உன்னதமானவரின் நிழலில் தஞ்சமாக வந்த, சட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று அங்கே உன்னதமானவர் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் உன்னதமானவர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வருகிற பகுதியை நீங்க வசனங்களை எடுத்து அதை கொஞ்சம் தியானிங்க, எனக்கு எழுதி அனுப்புங்க. ஏன்னா உன்னதமானவர் என்றால் ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கும் 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், உன்னதங்களில் ஏறி வர பண்ணினார். அவரை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் உன்னதமானவர். உன்னதமானவர் எனப்படும். அவர் பிறப்புல அப்படிதான் அவருக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டது. உன்னதமானவரின் நிழல், உன்னதமானவர் அவர் மீது, அல்லது அவரே உன்னதமானவராக இருக்கிறார். எனவே இயேசு இதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் ஒப்பிட்டு நாம சொல்ல வேண்டாம். இயேசுவின் மறைவில், இயேசுவின் தழும்புகளில் மறைவில், இயேசு கிறிஸ்துவின் விழாவின் மறைவில், இயேசு கிறிஸ்துவின் பெயரின் மறைவில் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்பா சர்வ வல்லவரின் நிழலில். இங்கே முதல்ல நம்ம எப்போதும் பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் நம்ம இணைத்து அது இயேசுவோடு பொருந்துதா என்று பார்த்துதான், நாம ஆவியானவரோடு கூட இணைகிறா என்று பார்த்துதான் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். என்னடா வேதத்தை புரட்டுறதுலாம் இல்லை, இது தீமைக்காக அல்லது வேற எதுக்காகவோ நான் வேதத்தை புரட்டல. இன்னும் ரொம்ப அழகா நான் அதை தெளிவுபடுத்துறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்னும் 1000 அதுக்கு பலன் வருகிறது.
இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இது சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மறைவில், தழும்புகளின் மறைவில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்துதலின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது சொல்லும் பொழுதே ஒரு பலன் வருகிறது. ஏன்னா உன்னதமானவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு சர்வ வல்லவர், அவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். சர்வ வல்லவர் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது சர்வ வல்லவர் என்பதை என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அது நம்ம பைபிள்ல ஆதி ஆகமத்துல வாசிக்கிறோம். அதே போல சர்வ வல்லவரின் நிழல் அவன் தங்குவான். அவன் அழகா ரெஸ்ட் பண்ணுவான். இதுதான் இங்க இருக்கிற பெரிய விஷயம். தங்குவான் என்றால் ஏதோ ஸ்டே அப்படின்றதுல, அவன் வாழ்வான். அவன் அமைதியாய் தங்குவான், சந்தோஷமாய் தங்குவான், வியாதியின்றி தங்குவான், உபத்திரவமின்றி தங்குவான், பலவீனமின்றி தங்குவான், நோய்வாய் இல்லை என்று தங்குவான், நோய்வாய் இல்லாமல் தங்குவான். அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவனாய் தங்குவான். இதுதான் அதனுடைய உள்ளான அர்த்தம். 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. இங்க நான் நிறுத்துறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். முதல் குறிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். நாம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நேற்று அதான் சொன்னேன். நம்ம 121ஆம் சங்கீதத்துல பர்வதங்களுக்கு நேராய் அப்படின்னா நம்ம அவரை நோக்கி பார்க்க வேணும். அவரை நோக்கி சங்கீதக்காரர் நிறைய வசனம் இருக்கு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் சொல்லுங்க பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையும் நம்மை வெட்கப்படுத்தாது, எந்த பிரச்சனைகளும் நம்மை வெட்கப்படுத்தாது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் நம்மை வெட்கப்படுத்தாது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை தேடுகிறவர்கள் அவர்கள் கண்டடைவார்கள். என்ன கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் அவன் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது நாம் காலையில் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நியூஸ் பேப்பரை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு, அல்லது தொலைக்காட்சியை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு, யாரிடத்துலதாவது நன்மை வருமா என்று நாம் நேற்றே சொன்னோம்ல, அவங்களை நோக்கி ஐயோ அங்கிருந்து பணம் வருமா, இங்கிருந்து உதவி வருமா என்று நம்முடைய எண்ண சிதறல்களை மற்றவர்களுக்கு நேராக திருப்பி, வேலை வருமா, உயர்வு வருமா, மாற்றம் வருமா என்று அவர்கள் நோக்கி பார்ப்பதை விட கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பாருங்க, அந்த கண்மலையை நோக்கி பாருங்க அப்படின்னு வேதம் சொல்லுங்க. அது எங்க இருந்து கண்டுபிடிங்க? அந்த வெட்டப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்க. அவனை நோக்கி பார்க்கணும். அதுக்கு என்ன அடையாளம் என்ன? காலை தோறும் அவருடைய கிருபை தேடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்காக பிரியாரிட்டி கொடுக்கணும். டைம்ல நம்ம எவ்வளவோ நிறைய தசம பாகங்கள்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா நேரத்துல தசம பாகம் என்னைக்காவது கொடுத்திருக்கிறோமா? இல்ல. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற எல்லாருக்கும் எப்போ தினந்தோறும் சொல்லுகிற காரியம் என்னன்னா, முதல் நாள், முதல் வேலை, முதல் மணி நேரம், முதல் நொடி கர்த்தர்தான். மற்ற எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னதான் துயரங்களும் வியாதிகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அதை பத்திலாம் நீங்க கவலையே படாம, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக்கணும். அதாவது நம்ம
தியானம் பண்ண, மெடிடேட் பண்ண, அவரையே நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எளிமையான ஒரு 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 வார்த்தை தான் அது. என்னை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி, மனுஷனை அல்ல. அது யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அறிக்கையிடணுமா? கன்ஃபஸ் பண்ணும். ஆண்டவரே, நீங்க தான், நீர்தான், நீர்தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிற அல்லது நான் நம்பி இருக்கிற, நான் நம்ப போகிற, எப்பொழுதும் நம்பிக்கையா இருக்கிறவர் என்று நான் சொல்வேன். கன்ஃபஸ் பண்ணணும். வாயில அறிக்கையிட வேணும். அவரே தெய்வம், அவராலே தான் எல்லாம் ஆகும், அவராலே கூடாத காரியம் ஒன்று. நீங்க பழைய ஏற்பாட்டுல நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனுடைய எல்லா வாழ்க்கை ஜீவியங்களை பார்த்து நம்மளுக்கு சொல்வோம், நான் அல்ல, நீர்தான் ஆண்டவரே, உம்மாலே தான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே தான் ஒரு மதிலை தாண்டுவேன். அதுதான் நம்பிக்கை. பவுல் வாழ்க்கையில கூட நிறைய தடவை அவன் சொல்வான், நான் அல்ல, அவர் என்னில். இந்த இந்த ஒரு இது எப்பொழுதும் அதை நம்ம பண்ணிக்கணும். நம்மளால நம்ம பாதுகாத்து கொள்ள முடியாது, நம்மால நம்ம குணமாக்கி கொள்ள முடியாது, நம்மாலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாது, நம்மாலே நமக்கு ஒரு சொல்யூஷன் வராது, அல்லது மற்றவர்களும் நமக்கு ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்கன்னா முடியாது, சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னா, தீர்வு கொடுப்பாங்கன்னா முடியாது. அப்போ 2வது, ஆண்டவரே என்று அறிக்கையிடணும். நீங்க தான் ஆண்டவரே, நீர் தான். 2வது ரொம்ப சிம்பிள் வார்த்தை, அவரை நோக்கி நீர்தான், நீர்தான் என்று நாம அவரை அறிக்கை இட வேண்டும். 3வது, அவர் உன்னை வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஆண்டவரே, நீங்க தான் என்னை தினந்தோறும் நம்ம நிறைய கண்ணிகள் வழியாக கடந்து போகிறோம். வேடன் நம்மை கொலை செய்யும்படியாய், அழிக்கும்படியாய் தினந்தோறும் காத்து கொண்டிருக்கிறான். பாழாக்கும் கொலை நோய். இப்போ வித்தியாசமா நோய் வருது. நம்ம கோவிட் சமயத்துல இது ரொம்ப ஆப்டா இருந்திருக்கும், ஆனா அது முடிச்சு வந்துட்டோம். ஆனா இப்போ வருகிற காலங்களில வருகிற நோய்களை பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறது. கேள்விப்படாத சில காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன். அதை சொல்லி நான் பயமுறுத்த நான் விரும்பவில்லை. ஆனாலும் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்வேன், ரொம்ப 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 தாழ்மையோடு நான் சொல்வேன், இத்தனை பாடுகள், இத்தனை மாற்றங்கள் வாழ்க்கையில, எத்தனையோ இடங்களில போய் வந்தாலும் கர்த்தர் என்னை விசேஷமாய், எங்களையும் குடும்பத்தையும் அவர் எப்படி பாதுகாக்கிறார்னா, வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பு வைப்பார். கோவிட் சமயத்துல ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவரை நோக்கி நீர் என் அடைக்கலம், அவரையே ட்ரஸ்ட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணா 3 வார்த்தை தான். அவரை சீக் பண்ணும், அவரை ட்ரஸ்ட் பண்ணும், அவரை கன்ஃபஸ் பண்ணும். அவரை சீக் பண்ணும், அவரை தேட வேணும், அவரை நம்பணும், அவரை அறிக்கை செய்யணும். அவரால் தான் முடியும் என்று. 24 மணி நேரமும் நாங்கள் இருந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். மந்தவெளியில் சென்ட் லூக் சர்ச்சில். அதை சொல்வதற்கு ஒன்றும் தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம், அங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் அது தெரியும். இந்த 4ஆம் ஜாமம் நேரம் என்னுடையது. என் தலைமையில் என்னை ஒருத்தர் எழுப்புவாங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். 4ஆம் ஜாமம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? 2:45 மணிக்கு ஆரம்பிக்கும். இதையும் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் நான் அந்த 2:45 மணிக்கு கண்டுபிடிச்சேன். என்னை எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நானே எழும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இரவெல்லாம் பகலாச்சு, பகலெல்லாம் இரவாச்சுன்னு. 2:45க்கு நாங்கள் ஆரம்பித்த ஜெபம்
கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் அது போகும். அதன் பிறகு ரொட்டீனாக நாங்கள் ரோட்டா போட்டுட்டோம். 2:30 மணிக்கு இன்னொருத்தர் செயின் ஆரம்பிப்பாங்க. 3:30 மணிக்கு ஒரு செயின் ஆரம்பிக்கும். 4:30 மணிக்கு ஒரு செயின் ஆரம்பிக்கும். தொடர்ந்து 24 மணி நேரம் இரவு மிட்நைட்டிலிருந்து சில பேர் இருப்பாங்க. ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. அப்படி நடந்து கொண்டிருக்க பொழுது நான் அநேக அற்புதங்களை எங்கள் கண்ணாரா கண்டோம். சில மரணங்களையும் காத்தோம். ஆனால் அதை தவிர்க்க முடியலை. அவ்வளோ கொடூரமாக அந்த கோவிட் இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம்னா, நாங்கள் உண்மையாகவே பெரும் இழப்பிலிருந்து எங்கள் ஆலயத்தை இந்த ஜெபத்தினாலே கர்த்தர் காத்தார் என்று தான் நான் இப்பொழுது அறிக்கை செய்ய முடியும். ஆமென். இதில் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அதே சொல்லுவாங்க என்று நான் நம்புகிறேன். இதில் எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால், செகண்ட் ஃபேஸ் மிகவும் கொடூரமாக இருந்தது. எல்லாருக்கும் பரவ ஆரம்பித்தது. அப்போது நான் முடிவெடுத்தேன், ஐயோ, சென்னையில் இருப்பது நமக்கு உண்மையாகவே அது ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன், நம்முடைய சொந்த ஊருக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி சண்டே ஆன்லைனில் மெசேஜ்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் மார்னிங் 6:30 மணிக்கு கார் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பாஸ்லாம் வாங்கியாச்சு. அதற்கிடையில் என்னுடைய ட்ரெஷரர் அவருக்கு கொஞ்சம் பலவீனம் ஏற்பட்டது. மருத்துவரை போய் பார்த்து வந்தார். என்னுடைய செக்ஸ்டன் என்னோடு கூட தான் உதவி செய்து கொண்டிருந்தார். நாங்கள்லாம் ஒன்றா தான் இருப்போம். என்ன தான் கோவிட் இருந்தாலும் ஆலயம் ரன் பண்ணோமே, வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒன்றா தான், ட்ரெஷரர், நாங்கள், செக்ரட்டரி, செக்ஸ்டன் எல்லாம் ஒன்றாக இருப்போம். நாங்கள் ஒன்றா டீஸ் குடிப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். அப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைக்கி காலையில் மண்டே மார்னிங் நல்ல நினைவு இருக்கிறது. என் கார் ரெடியாக இருக்குது. என்னுடைய செக்ரட்டரி அவருடைய காரும் என்னுடைய நண்பர் ஒருவரையும் வைத்து, என் அம்மா மேலே இருந்தாங்க. அப்பா அம்மா வயதானவங்க மேலே மாடியில் இருந்தாங்க. அவங்களை மெல்லமாக இறக்கி கொண்டு வந்து அவங்க காரில் ஏற்றி விட்டு என்னுடைய காரில் நாங்கள் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அப்புறம் என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு, அப்போ என்னுடைய ட்ரெஷர் ஃபோன் பண்ணாரு, ஐயா வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை அண்ணே, நான் கிளம்புறேன், ஏன்னா அவசரமாக போனால் தான், இப்போ காலையில் போனால் தான் போய் சேர முடியும்னு சொல்லி அவருடைய வருகை கூட காத்திராமல் நாங்கள் கிளம்பி போனோம். கிளம்பி போய் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, மண்டே என்னோட கூட ட்ரெஷரர் பேசினார், டியூஸ்டே பேசினார், வென்ஸ்டே எப்போ டெய்லி பேசிடுவார். வென்ஸ்டே பேசும்பொழுது அப்பொழுது அவர் ஃபோன் எடுக்கலை, அவன் மகள் எடுத்தாங்க. எடுத்தோன்னே சொன்னால், அப்பாவுக்கு சிவியராக ஜுரம், மூச்சு விட முடியலை. சொன்ன பயந்து போனேன். நானும் பயந்துட்டு உடனே சொன்னேன், உடனடியாக நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போங்க என்று சொல்லி எனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் ரயிலால் போயிட்டு கிட்டத்தட்ட அவருடைய ஆட்டோ, ஆம்புலன்ஸ் 1.5 மணி 2 மணி நேரம் இருக்கிறது, இடம் கிடைக்கல. அதன் பிறகு அவர் பேராயர் வழியாக ரெய்னியா மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டார். அதே நாளில் எங்கள் செக்ஸ்டனும் அவனும் பாதிக்கப்பட்டான். பாதிக்கப்பட்ட பொழுது நான் கல்யாணிக்கு தொடர்பு கொண்டு எம்எஸ் கிட்ட பேசினேன், ஐயா ஒரு சீட் கொடுங்க. அவரும் அன்னைக்கு பாருங்கள், அவருடைய கர்த்தருடைய பெரியதான கிருபையினால அப்போ தான் ஐசியூலேருந்து ஒரு பேஷண்ட்டு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதனால் என்ன காரணம்னு தெரில, மறிச்சாங்களா இல்லை உயிரோடு இருந்தாலும் தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு இடம் கிடைத்தது. அவர் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறார், ஐயா ராயப்பேட்டை வெஸ்லி செக்ஸ்டன், அவனும் நம்ம ஊர் பையன், இறந்து போனான். இவனுக்கு கூட கிட்டத்தட்ட 70-60% நெஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது, ஷூரிட்டி கொடுக்க முடியாது, கஷ்டம் என்று சொன்னார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். போன வாரம்லாம் என்னோட கூட இருந்தவங்க, ஒன்றா டீ குடித்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பேசியிருந்தவங்க, மண்டே அவர் ஏற்கனவே சாட்டர்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருத்துவரை பார்த்து தான் வந்திருக்கிறாரு. மருத்துவர் சொன்னாரா, எனக்கு சாதாரண கோல்டு தான். அவர் சொல்கிறார், ஐயா நுங்கு சாப்பிட்டேன் ஐயா, அதனோட சளி நிறைய ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள்.
இந்த புதன்கிழமையிலேருந்து என்னுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்போ கூட அந்த 24/7 ப்ரேயர் ஆன்லைனில் போயிட்டே இருக்கும் பொழுது அவர் ரொம்ப சீரியஸ் ஆகுறாரு. வியாழன் முடியல, வெள்ளி சனி என்று நினைக்கிறேன், வெள்ளியோ சனியோ மாலையில் அவர் மரிக்கிறார். அவருக்கு வயது தான், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரிட்டையர் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. மரித்து போகிறார். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். ஆயர்களுக்காக, அப்படி ஆலயத்திற்காக, இன்னும் சிஎஸ்ஐக்காக இன்னும் அவ்வளவு வைராக்கியமாக இருந்தவன். நிறைய நேரம் செக்ரட்டரி ட்ரெஷராக நிறைய பொறுப்புகளில் இருந்தவர். அதனால் கெட்டவங்கெல்லாம் மறிச்சிட்டாங்க, நல்லவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. அப்போது அவர் மரித்து போகிறார். இவனுடைய வாழ்க்கை, இவனும் செக்ஸ்டினுடைய லைஃப்பும் அப்படியே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போய்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை எங்களுக்கு தொற்று இருந்தால், எனக்கு வந்திருந்தால், என் மனைவிக்கு வந்திருக்கிறோம், மனைவிக்கு வந்திருந்தால் 2 பிள்ளைகளுக்கு வந்திருக்கும், 2 பிள்ளைகளுக்கு வந்திருந்தால் மேலே இருக்கிற என் தாய் தகப்பன வயசானவங்க எல்லாம் 70, 80 இயர்ஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்திருக்கும். குடும்பமே அன்னைக்கு நாங்கள் கொள்ளை நோயில் செத்துருப்போம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நாளைக்கு இதை விட பெருசாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எங்களை காத்தார். இப்போ நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3 விஷயம் இந்த உன்னதமானவரை டெய்லி சொல்வோம். அதுதான் எங்களுக்கு மருந்தாக இருந்தது. அந்த மருந்து தான் எங்களை காப்பாற்றினது. இப்போ நான் அந்த 3 வசனங்களை, அல்லது எனக்கு தெரிந்த வரைக்கும், எனக்கு முழுசும் தெரியும், நான் இப்போ நேரம் கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த 3 வசனங்களின் ஆசீர்வாதங்கள், ப்ராமிஸ்கள், இந்த 3 வசனங்களின் பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். உன்னதமான மறைவில் இருக்கிறவன், உம்முடைய வீட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். உம்முடைய ஸ்தலத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆயுசு, திருமணம், குழந்தை பேர், வேலை, வியாதி நீங்கி, பரிபூரண சுகம், பண தேவை சந்திக்கப்பட்டு, கடன் அடைக்கப்பட்டு, விரோதிகள் எல்லாம் விலக்கப்பட்டு, சமாதானமாய் வாழ்கிற கிருபை. ஏனென்றால் அது தஞ்சம், அதுதான் அடைக்கலம், அதுதான் கோட்டை, அதுதான் அரண். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லவர், அவர் உன்னதமானவர், அவர் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படியே இந்த நாளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.